தெலுங்கர்கள் தமிழராக முடியுமா? தலைமுறை 4 தலைமுறை உள்ள தெலுங்கர்கள் மற்ற பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தால் தமிழராக முடியுமா? வணக்கம், இனிய தமிழர் குடி உறவுகள். மகாவிஷ்ணு இப்போ கூட அசோக் நகரில் பேசிட்டு வாங்கி கட்டிக்கிட்டவர் இவர் யார் என்பதற்கு அவரே விளக்கம் கேளுங்க. இது நாள் வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்று வெளிப்படையாக சொல்றேன். யாருகிட்டயுமே சொன்னதில்ல, உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய தாய்மொழி தமிழ் அல்ல. என்னுடைய தாத்தா பாட்டிலாம் இருந்தது தெலுங்கு. இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. எங்க அப்பா மட்டும்தான் தெலுங்கு பேசுவாரு. என்னுடைய பூர்வீக அடிப்படையில் பார்க்கும் போது நான் தெலுங்கன். ஆனால் பிற மொழி, பிற மதம் இதையெல்லாம் கடந்து தமிழுக்காக வாழ்ந்து, தமிழ் பள்ளியில் படித்து, தமிழை நேசித்து தமிழிற்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதால் நான் ஒரு தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்க எனக்கு சிலர்க்குது இந்த தமிழை பற்றி பேசும்போது என் உடல் விளக்கம் கேட்டீர்களா? இவர் தமிழர் என்றால் அப்ப நாங்க யாரு? உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் ஆந்திராவில இருந்து வந்ததா நீங்க சொல்றீங்க. இது மாதிரி நிறைய குடும்பம் அங்க இருக்கு. இவர் மட்டும் இல்ல, பல லட்சம் குடும்பம் அங்க இருக்கு. இவங்களை தமிழ் படிங்க, தமிழ் படிங்க அப்படின்னு நாங்க கட்டாயப்படுத்தல. அதே நேரத்தில் உங்க தெலுங்கு மொழியை நீங்க படிக்க கூடாதுன்னு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்க தமிழ் மொழியில உள்ள ஈர்ப்பு காரணமா நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்க, பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி தமிழர் ஆக முடியும்? அப்ப நீங்க தமிழர் என்றால் நாங்க யாரு? பூர்வ குடிகள். அப்ப நாங்க யாரு? நாங்க தெலுங்கனா? அதான் கேட்கிறேன். நாங்க தெலுங்கனா? எங்க அப்பனுக்கு நீ பிறக்க முடியாது, உங்க அப்பனுக்கு நான் பிறக்க முடியாது. எங்க அப்பா அப்பன் தான், உங்க அப்பா உங்க அப்பன் தான். இது எதுக்கு இந்த குழப்பம்? நீங்க வேணா தமிழ்நாட்டில் குடியிருக்கிறதுனால 2ஆம் குடி மக்களா நீங்க இருக்கலாம், பூர்வ குடிமக்களா நீங்க இருக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதனாலதான் நாங்க எங்க கட்சியின் கொள்கையில சிறப்பா கொண்டு வந்திருக்கோம். அடையாள அட்டை கொடுப்போம், தாய்மொழியை உள்ள புகுத்துவோம். நீ என்றும் தெலுங்கர், என்றும் தெலுங்கர். அதுக்கு நாங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஓ அடையாளத்தை நீ ஏன் வேணாங்கிற? கொப்பனை நீ ஏன் வேணாங்கிற? எங்க அப்பனை நீ எதுக்கு எடுக்கிற? நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நீ தெலுங்கராவே என்றுதான் சொல்றோம். எங்க அடையாளத்தை எடுக்காத, எங்க பேரை சூட்டாத. என்ன பூர்வீக குடியான எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. தமிழ் மொழி படிக்கிறாங்கிற படிச்சுக்கிட்டு போ, எல்லாம் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு போ. அதனால நீ தமிழன் ஆக முடியுமா? கிழக்கு இருக்கனா இருப்ப கொண்டிருக்கு. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அடையாளத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் நம் மீதை மிதிக்கிறார்கள், நம் தலை மீது ஏறி உட்காருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.